ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேட்டை பராக் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, நேற்று பார்த்த மாதிரி தான். நேற்று பார்ட் 1 எடுத்தது பார்ட் 2ன்னு சொல்லிக்கலாம். என்னென்னா, நேற்று நம்ம வந்து தண்ணி வந்து வெளியே ரோட்டோரமாக ஃப்ரிட்ஜில் வாட்டரில் எப்படி பிடிச்சோம், காசை சேவ் பண்ணுறதுக்கோசம். நியூ கம்பெனியில் காசு சேவ் பண்ணலாம்ல, ஏன் வேஸ்ட்டாக தண்ணிக்கு போய் காசு வேஸ்ட் பண்ணணும். ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆரோ வாட்டரில் போய் பிடிச்சா எப்படி இருக்கும். ஆரோ வாட்டரில் போய் தண்ணி காசு ஒரு கேனுக்கு 2000 ரூபா ரியால் என்ன வாங்கினா ஒரு வாரத்துக்கு வச்சுக்கலாம், அதுதான் கணக்கு. ஆனால் நம்ம ரூமில் வச்சோம்னா 2 நாள் காலியாயிரும். யாரோ வந்து குடிச்சிருவாங்க, டக்குன்னு 2 நாள் காலியாயிரும். அப்புறம் வாரத்துக்கு 2 கேன் எடுக்கிற மாதிரி இருக்கும், சில நேரத்தில் 3 கேன் எடுக்கிற மாதிரி இருக்கும். காசு தான் வேஸ்ட். ஸோ என்னை பொறுத்தவரையும் நம்ம அந்த தண்ணி கிடைக்கும்போது அதை யூஸ் பண்ணிக்கலாம். அது கிடைக்காத பட்சத்துக்கு இந்த மாதிரி ஆரோ வாட்டர் காசு கொடுத்து வாங்கிக்கலாம். ஸோ இனி நம்ம அந்த கடைக்கு போகிறோம், கடையை காட்டுறேன். இப்போ சலா டைம் நினைக்கிறேன், இதனால் போய் பார்ப்போம். ஓகே, அதுக்கு முன்னாடி பேட்டை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, 150 சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்கள் அன்பு கண்டிப்பாக தேவைப்படுது. ஓகே, பாய். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் கேன் எடுத்துகிட்டு 3 கேன் எடுத்துகிட்டு இருக்கிறோம். ஆளுக்கு ஒரு கேன், நாங்கள் 3 பேர் போகிறோம். கேன் எடுத்துகிட்டு ஆரோ வாட்டருக்கு அந்த கடைக்கு போகிறோம். இப்போ டைம் வந்து 7:20 நைட்டு. ஓகேவா? ஆனால் வெளிச்சமாக இருக்கு பாருங்கள். எனக்கு வந்து நேற்றே நான் தண்ணி பூசிட்டேன் ஒரு பாட்டிலில். இன்றைக்கி உங்களுக்கு காட்டணுமே சொல்லி தான் நான் வரேன். இந்த டப்பா தெரியல, இது டஸ்ட்பின். என்ன டப்பானா, நம்ம பழைய துணிலாம் இல்லை போட்டிருந்தோம். அது வந்து அவங்க ரீசைக்கிள் பண்ணிவிட்டு அந்த ஏழை கண்ட்ரி, இந்த ஆஃப்ரிக்கா மாதிரி என்ன வறுமையில் இருக்கிற கண்ட்ரிக்கு வந்து அந்த துணிலாம் அவங்க கொடுப்பாங்க. அதுன்னு தெரு இந்த மாதிரி டப்பா வச்சுப்பாங்க. நல்ல ஸ்கீம் தான் இது. நம்ம யூஸ் பண்ண துணிலாம் அதில் போட்டுக்கலாம். பாருங்க, பில்டிங்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது. ரோடு, காரு எல்லாம் காஸ்ட்லி கார் தான். இல்லை பைக்கே பார்க்க முடியாது இந்த ஊரில். ஃபுல்லாக கார் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அதே மாதிரி ரோடு நல்லா நீட்டாகும். இந்த ரோடெலாம் இன்னும் ரெடி பண்ணணும். ஏன்னா பக்கத்தில் அங்கங்கே வேலை நடக்குது, பில்டிங் கட்டுறாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு பக்காவாக இன்னும் ரோடு போடுவாங்க. இப்போ பென்ஸு பாருங்கள், BMW, பென்ஸு, ஆடி, எவ்வளோ கார்ஸ் லைனாக நிற்கும். பூனைங்க எல்லாம் கார் மாதிரி பூனை. நம்ம ஊரில் எப்படி இந்த நாய்ங்க தொலை தாங்க முடியும், இங்கே பூனைங்க தொலை தாங்க முடியாது. அதே மாதிரி வந்து இங்கே வந்து கார் வந்து ஏன் ரோட்லேயே நிற்குது நீங்கள் கேட்பீங்க. பார்க்கிங், வீட்டுக்குள்ளே பார்க்கிங் கிடையாது உங்களுக்குலாம். ரோட்டு மேலேயே தான் பார்ப்பேன். நம்ம ஊரில் இப்போ என் வீட்லேயே வந்து கார் பார்க்கிங் ஒன்று வச்சுருக்கோம். கார் நிற்குது, வீட்டு கேட்டுக்குள்ளே கார் வச்சுருக்கோம். இங்கே அப்புறம் இல்லை, ரோட்டு மேலே தான் நிற்கும். வீட்டுக்குள்ளே பார்க்கிங்கே கிடையாது. எல்லாம் ரோட்டு மேலே தான் இல்லை, இங்கே தான் நிற்கும். அது கரெக்டாக ஒரே மாதிரி தான் நிற்கணும். ஏடா உடம்பெல்லாம் நிப்பாட்டக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் வண்டி நிற்கலாம், நின்று ஏற்றணும். இல்லைன்னா லைனாக நிற்கணும். அதுதான். இங்கே வேப்ப மரம் பாருங்கள். நம்ம ஊரில் வேப்ப மரம், இங்கே ஒரு வேப்ப மரம் இருக்குது. பார்க்கும்போது சிரிப்பாக இல்லை, இந்த ஊரில் ஒரு வேப்ப மரமா சொல்லிட்டு அப்படியே போகிறோம். ஃபுல்லாக என்ன சொல்கிறது, ஃபுல்லாக அந்த பில்டிங்ஸும் அப்பார்ட்மெண்ட்ஸு அதுதான் ஃபுல்லாக இங்கே. பார்க்க நல்லா நீட்டாக இருக்கும். இப்போ மணி 7:30 கிட்ட ஆக போகுது. ஆனால் இன்னும் இருட்டாகல பாருங்கள். அந்த ப்ளூ கலர் லைட் எடுத்து நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். அதுதான் வந்து இந்த ஆரோ வாட்டர் கடை மூடி இருக்குது. ஏன்னா இப்போ சலா டைமில் நீங்கள் கோடி ரூபா கொடுத்தவரை கடையை திறக்க மாட்டோம். நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் ஃபோனில், அதனால தெரியுது. ஆனால் எங்கள் ரூமில் வந்து ரொம்ப தூரம் நடக்கணும். இந்த வண்டி இருக்கனால தான் வந்து ஈஸியாக இருக்குது. போயிட்டு கேன் வச்சது. வண்டி மட்டும் இல்லையோ, தூக்கிட்டு யாரும் வருவா? தூக்கிட்டு அதுதான் கஷ்டம், தூக்கிட்டே வரணும் உட்காந்து. பாருங்கள், கடை மூடி இருக்குது. சலா டைம். அவன் எப்போ வருவான்னு தெரில. சலா முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வருவான். அது வரையும் வெயிட் பண்ணுவோம் நாங்கள் உட்காந்து. நான் இப்போ இந்த 3 கேன் வச்சுருக்கோம். அவன் எப்போ வருவான்னு தெரில. அது வரையும் கொஞ்ச நேரம் அங்கே சேர் போட்டு எங்கள் ஃப்ரெண்டு உக்காந்துட்டார், இன்னொரு ஃப்ரெண்டு உக்காந்துட்டார். நான் அப்படியே உக்காந்துட்டு வீடியோலாம் சொல்லிட்டு மேலே நிலா வந்து ஹாஃப் நிலா, அரமூன் ஒன்று இருந்துச்சு. அப்படியே ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். என் மொபைல் அப்படியே ஜூம் பண்ண கொஞ்சம் கிளியராக தெரியும். பார்க்கவே அழகாக இருக்கும் இந்த நைட் டைமில் பார்க்க. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள். இந்த மாதிரி நான் கேமராவில் எடுத்தால் நல்லா S24 வச்சுருக்கேன்ல, அது கொஞ்சம் ஜூம் பண்ணால் தெரியும். இந்த பூனை பாருங்கள். அதுதான் எல்லா காரமலையும் ஏறி பரண்டி விடுறது, கீச்சி விடுறது தான் வேலை. இந்த போனால் இந்த பூனைங்க இங்கே வந்து செல்ல குழந்தைங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளைட் ஒன்று வருது. அதை ஒரு ஜூம் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் ஃப்ளைட்டை. ஆமாம், ஃப்ளைட்டு பார்க்கங்களாம் ஞாபகம் வரும். திருப்பி எப்போ நம்ம இந்தியாவுக்கு போவோம் இன்னும் ஞாபகம் வருது. ஆனால் இப்போதைக்கு அதை திங்க் பண்ண மாட்டேன். ஏன்னா இப்போ தான் நான் வந்திருக்கேன், லீவ் போய்ட்டு ஊருக்கு போய்ட்டு இப்போ தான் வந்திருக்கேன். அதனால் இப்போ அதுவும் எதுவும் திங்க் பண்ண முடியாது. இன்னும் 1 வருஷமோ 2 வருஷமோ பார்ப்போம். 1 வருஷம் லீவ் தரேன்னு சொல்லியிருக்காங்க. 1 வருஷத்தில் கொடுத்தாங்கன்னா சந்தோஷம். அந்த ஃப்ளைட் போச்சா, ஃப்ளைட் அப்பப்போ வரும், அப்பப்போ எடுப்போம். இப்போ அந்த கார் பாருங்க, நான் சொன்னேன்ல ரோட்டோரமாக எல்லாம் காஸ்ட்லி கார் தான். ஹோண்டா,
டாட்டா டொயட்டா எல்லாம் பாங்க ஜூம் பண்ணி காட்டுறேன். எல்லாம் வெளியே தான் நிற்கும் அப்படியே. ஆனால் என்ன ஒன்று வந்து சேஃப்டி. யாரும் நம்ம ஊர்னால் திருடிட்டு டயரை கழட்டிட்டு போயிடுவாங்க, என் நாட்டு கழட்டிட்டு போயிடுவாங்க காரில். ஆனால் இங்கே வந்து அப்படி கிடையாதுல்ல. திருடினாலே கையை வெட்டிடுவான், காலை வெட்டிடுவான். இந்த ஊரில் சேஃப்டி, திருட்டு பயம் கிடையாது. அது ஒன்று வேணால் நம்ம கதவை திறந்து போட்டோம்னா வர எந்த ப்ராப்ளம் கிடையாது இந்த ஊரில். அதனால தான் கார்லாம் சால்ட்டாக வெளியே நிற்கும். அது BMW இருந்தாலும் சரி, எந்த காராக இருந்தாலும் சரி, ரோட்டோவில் தான் நிற்கும். அது அப்படியே கம்முன்னு அது நிற்கும். அழுகு பூச்சி போயிருக்கும். BMW பார்த்தாலே அழுகையாக வரும். நம்ம ஒன்றே எப்படி நல்லா தொடச்சிக்கிச்சு அது பொத்தி கேட்டுக்குள்ளே நம்ம கார் பார்க்கிங் வச்சுருப்போம். இங்கே அப்போல்லாம் கிடையாது. குப்பை மாதிரி கிடக்கும் எல்லா வண்டியும். அது அடுத்த ஃப்ளைட் ஒன்று வருது. அந்த ஃப்ளைட்டில் வந்து அப்படியே க்ளோஸ் அப் ஜூம் பண்ணி பார்க்கும்போது ஸோ அடுத்த ஃப்ளைட் அப்படியே வருதா, அதோ ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஃப்ளைட் போகணும்னா ஞாபகம் தான். எங்கே இப்போதைக்கு அது திங்க் பண்ண முடியாது. ஒரு வருஷம் போட்டோம். இப்போ வந்து இன்னும் ஒரு மாதம் வரை ஆகலை. ஊருக்கு போயிட்டு வந்து வெயிட் பண்ணுவோம். நான் இப்போ வந்து அது எப்போ ஆகுமோ. இப்போ இருட்டாயிடுச்சு, மணி 7:50 இருட்டாயிடுச்சு. இன்னும் அந்த கடைக்காரன் எப்போ வருவான்னு தெரியல. அவன் வர வரையும் வெயிட் பண்ணணும். அவர் வண்டி வர டைம் தான். இதோ வந்துட்டாங்க பாருங்கள். வந்துட்டாங்க. இவங்க தான். இவர் வந்து கடையை திறக்கணும். திறந்து தண்ணி ஆரோ வாட்டர் விடணும். ஒரு பாட்டிலுக்கு வந்து ₹2.50 ரியால். இந்த ஒரு காசுக்கு ரியால் ₹2.50. இன்னொரு ஃப்ளைட் போகுது பாருங்கள். நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. அப்போ அந்த நிலாவோட அப்படியே நல்லா இருக்குல்ல. நிலாவோட போகும்போது எனக்கு நல்லாயிருக்கு, உங்களுக்கு கடுப்பாக தான் இருக்கும். அதுதான் கடையை திறந்துட்டான். கடையை திறப்பான்னா அவர் கடையை திறந்ததுக்கப்புறம் தண்ணி எடுத்துகிட்டு நாங்கள் உள்ளே போகிறோம். ஆமாம், என் ஃப்ரெண்டை உள்ளே கொண்டு போகிறான். 3 கேன். ஒரு கேனுக்கு ₹2.50. இதான் ஆரோ வாட்டர். காசு இருந்தால் இல்லை பண்ணிக்கலாம். என்ன போகிறது வேஸ்ட்டு. பக்கத்தில் நம்ம ஃப்ரிட்ஜ் இருக்கும்போது நம்ம இங்கே வந்து காசு செலவு பண்ணோம். நம்ம ஆளுக்கு பூச்சி வைப்போம். ரூம் நம்ம டியூட்டிக்கு போயிடுவோம். 6 மணி அவன் வந்து புஷ்னு ஊற்றிட்டு நமக்கு தெரியாது. பார்த்தா கேன் பாதி காலி ஆயிரும். ஸோ ஒரு வாரத்துக்கு ஒரு கேனு நம்ம பிளான் போட்டால் ஒரு வாரத்துக்கு 3 கேன் எடுக்கிற மாதிரியே ஆயிரும். காசு தானே வேஸ்ட்டு. ₹2,000 ஒரு வாரத்துக்கு எங்கே போகுது. ஸோ அவர் நல்லா பக்காவாக பிடிச்சி தண்ணி ஃபில் பண்ணி ஒரு கேப் போட்டு அடைச்சி கொடுத்துருவாங்க. ஆனால் எங்கள் ரூம் வந்து ரொம்ப தூரம் இது. அது ஒன்று கடுப்பு போயிட்டு வர்றதுக்கு. ஏதோ வண்டி இருக்கனால ஓடுறோம், இல்லைன்னா கிடையாது. அதுவும் கிடையாது. நான் சைடு வரமாட்டேன். இன்றைக்கி அந்த வீடியோ எடுக்கிறதுக்கோசம் இங்கே வந்தேன். சரி, உங்களுக்காக, நம்ம சப்ஸ்கிரைபருக்காக காட்டுவோம். புதுசாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புதுசாக இப்போ அப்பப்போ வராங்களே இங்கே பாவங்களாம் தெரியாது. அவங்களாம் தெரிஞ்சுக்கணும்லாம். ஸோ அவனுங்க கேன் அடைக்கிறான்னா அடைச்சி காசை கொடுக்குறோம். அதுதான் முடிச்சு. அவன் போய் சில்லறையை மாற்றி கொடுத்ததுக்கப்புறம் ₹7,000 எடுத்துகிட்டு மீதி காசை கொடுப்பான். மீதி ₹2,000 கொடுப்பான். சில்லறையை மாற்றுறான். இது இடையில இந்த ஒரு கடை தான் இருக்குது. ரொம்ப தூரம். என்னப்பா வந்து போய் தான் ஆகணும். ஆரோ வாட்டர் அந்த வாட்டர் எல்லாம் ஒரே தான். டேஸ்ட் எல்லாம் ஒன்று தான். அவன் ஃபில்ட்ரு போட்டு தரான். இவன் வந்து பெரிய மிஷின் ஃபில்ட்ரு வச்சு கொடுக்குறான். ரெண்டுக்கும் வித்தியாசமாக ஒன்றும் இல்லை. இவன் கடையாக வச்சுக்கலாம். அது வந்து ஒரு பணக்காரன் வீட்டில் வெளியே வந்து ஃப்ரிட்ஜுங்க வச்சுக்கிறாங்க. ஸோ அங்கேருந்து எடுத்துகிட்டு ரிட்டன் கிளம்புறோம். ரிட்டன் கிளம்பி ஒரு நைட் ஆகிடுச்சு. இப்போ அங்கே லைட்லாம் போட்டான். லைட் எரியும். அப்படியே நடந்து போக வேண்டியதான். என்ன பண்ணுறது. இன்னும் போக அப்படியே டைம் பாஸாக ஆயிரும். இது ஒரு கடுப்பு. நடந்து 2 பேர் வேணும். ஒருத்தர் 2 பேர் வண்டி தள்ளிக்கிட்டு இழுத்துக்கிட்டு போனோம். அதான் என்ன பண்ணுறது. இங்கே இடத்துல ஒரு பார்க் ஒன்று இருக்குது. இது எங்கள் வில்லாவோட ஆப்போசிட்டில் பக்கத்துலேயே ஒரு சின்ன பார்க்கு. மசூதி, அந்த லைட் எரியலாம் மசூதி. ஸோ இந்த பார்க் தான். இது நம்ம ஃப்ரீயாகும் இங்கே வந்து உக்காந்துக்கலாம். டைம் பாஸ் ஆகும். கொஞ்சம் உட்காந்துக்கிட்டு அந்த சின்ன பசங்க விளாடுவாங்க. சறுக்கு மரம், ஊஞ்சல் எல்லாம் விளாடுவாங்க. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு சில பேர் வாக்கிங் போவாங்க. சின்ன பார்க் தானே இது. பெரிய பார்க் இன்னொன்று வேறு இடத்துல ஒன்று இருக்குது. அது ஒரு நாள் காட்டுறோம் உங்களுக்கு. மசூதி இருக்குது. அப்படியே போனால் எங்கள் தெரு வரப்போகுது. மீன்ஸ் எங்கள் ரோடு கிராஸ் ஆக போகிறோம். இது எங்கள் அதோ தெருது பாருங்கள் பில்டிங். அதுதான் நாங்கள் இருக்க வில்லா. ஏற்கனவே காட்டியிருக்கேன்ல. ஸோ நைட் டைமில் எப்படி இருக்கு பாருங்கள், லைட்லாம் வச்சுக்கிட்டு. ஸோ இதை அப்படியே இழுத்துக்கிட்டு ரோடை கிராஸ் பண்ணணும். ரோடை கிராஸ் பண்ணி போனால் 3 மாடி ஏறணும். வண்டி கீழே பார்க் பண்ணிவிட்டு 3 மாடி ஏறணும். வீடு வந்து இதுதான் எங்கள் வீடு பாருங்கள், வில்லா. ஸோ உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். 150 550 ஆக்குங்க, 1050 ஆக்குங்க. ஓகே, பெட்ட பறக்க சேனலை மறந்துடுறீங்க. உங்கள் அன்பு ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? பாய். பேட்டை பறா